Hello friends, welcome to DailyTrader. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்ன, கேண்டில் ஸ்டிக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, ஸோ கேண்டில் ஸ்டிக் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு சார்ட்டை பார்த்து தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண முடியும். ஸோ அந்த சார்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணோடனே மெஜாரிட்டி பீப்புள் யூஸ் பண்ணுற ஒரு பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ கேண்டில் ஸ்டிக்ன்றது உங்களுக்கு இந்த மாதிரி தான் குட்டி குட்டி பாக்ஸஸ்லேருந்து பெரிய பெரிய பாக்ஸஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து இந்த சார்ட் வந்து நீங்கள் வந்து மொபைல்லேயே பார்க்கலாம். 2 ஆப் இருக்குது. ட்ரேடிங் வியூ ஆப்னு ஒன்று இருக்குது, மார்க்கெட் பல்ஸ் ஆப் ஒன்று இருக்குது. ஸோ இதில் மார்க்கெட் பல்ஸ் ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு மேலே ஐ பட்டனில் தரேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இப்போ இந்த சார்ட்டை நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்காக தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நீங்கள் சார்ட் பார்க்குறீங்க, உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கேண்டிலும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேண்டிலில் நம்ம எப்படி பார்க்கறது, ஸோ பேசிக்காக நமக்கு என்ன தெரியணும் அப்படின்றத நம்ம இந்த பார்ட் 1ல் பார்க்கலாம். ஸோ பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஆக்சுவலி இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை வந்து கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் தான். பட் ஆனால் இப்போ வேர்ல்டு ஓவரில் இந்த பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா பேசிக்காக 2 கலர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து க்ரீன் கலர் அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெட் கலர். ஸோ க்ரீன் கலர் வந்து மார்க்கெட் பை ஆகிறது, மேலே ஏறுறத குறிக்கும். அண்ட் ரெட் கலர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆகிறத மீன் பண்ணும். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பை ஆகிறது, ஃபால் ஆகிறது. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சு உங்களால் வந்து ஈஸியாக வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்றது. ஸோ அதுக்கு நீங்கள் கேண்டில் ஸ்டிக் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களால் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு கேண்டில் ஸ்டிக்கில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா OHLC வேல்யூஸ். ஸோ OHLC அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். ஸோ இந்த 4 வேல்யூஸுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்தாகணும். ஸோ ஓப்பன் க்ளோஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது மார்க்கெட் வந்து கீழே இறங்குது அப்படின்னா மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே இறங்கி போய் க்ளோஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஓப்பன் க்ளோஸ் இன் ரெட் கேண்டில். ஸோ க்ரீன் கேண்டிலில் பார்த்தோன்னா மார்க்கெட் மேலே ஏறும், அப்போனா கீழே ஓப்பன் ஆகிட்டு மேலே போய் க்ளோஸ் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டில். ஸோ ஃபுல் ரெட்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து பியரிஷ் கேண்டில்னு சொல்லுவாங்க. ஃபுல் க்ரீனாக இருந்துச்சுன்னா அதை வந்து புல்லிஷ் கேண்டில் சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி போகிற எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா க்ரீன் கேண்டிலில் ஹை. அதே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி போகிற ஓப்பன் ஆகிட்டு போகிற எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கேண்டிலில் வந்து ஹை. ஸோ அதே மாதிரி இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கேண்டிலில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு நேராக மேலே போகாமல் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு அவங்க மேலே போவாங்க. ஸோ அந்த மாதிரி கிடைக்கிற எக்ஸ்ட்ரா லைன்ஸ் வந்து வீக்குன்னுவாங்க. ஸோ அதை வந்து லோயர் ஷேடோ அண்ட் அப்பர் ஷேடோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்து அதாவது அந்த சின்ன குச்சி மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுக்கு வந்து லோயர் ஷேடோ அண்ட் அப்பர் ஷேடோ. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கேண்டில் ஸ்டிக்கோடைய பேசிக். ஸோ இந்த OHLC வேல்யூ தெரியணும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பல்ஸ் ஆப்பில் நான் வந்து உங்களுக்கு ஒரு சார்ட் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்குன்னா தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சைஸில் இருக்கும். ஸோ டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸோடைய சைஸும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ 15 மினிட்ஸ்க்கு வந்து 15 மினிட்ஸோடைய மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றது தான் கேண்டில் ஸ்டிக்கோடைய சைஸ் வந்து உங்களுக்கு டிஃபைன் பண்ணும். இப்போது கேண்டில் ஸ்டிக் வந்து 15 மினிட்ஸில் வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்டுக்கு அந்த மூவ்மெண்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்றது நீங்கள் அந்த இடத்துல க்ளோஸ்அப்பில் கர்சர் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த OHLC வேல்யூஸ் வந்து கிளியராக தெரியும். ஸோ நீங்கள் மார்க்கெட் பல்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கான லிங்க் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி என்னுடைய அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த ஆப்பை பார்க்க முடியும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பேசிக் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.